டே 3ல கேட்வே ஆஃப் இந்தியா, தாஜ் ஹோட்டல், எலிஃபென்ட் ஐலாண்ட்ஸ்லாம் ஜாலியா பார்த்து முடிச்சுட்டு மும்பை ஃபேமஸ் விநாயகர்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். கிளம்பி சிஎஸ்எம்டி ஸ்டேஷன் வந்து கரி ரோடுக்கு டிக்கெட் எடுத்தா 5 ரூபா தான் டிக்கெட். அடடே நல்லா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஆப்போசிட்ல ஏசி ட்ரெயின் ஒன்று வந்துச்சு, லோக்கல் ட்ரெயின். அடடே இது இன்னும் நல்லா இருக்கேப்பான்னு சொல்லி உள்ள போய் ஏறி உக்காந்தா ஒரு அங்கிள் டிக்கெட்டை பார்த்துட்டு, தம்பி இந்த டிக்கெட்டை வச்சு நீ இந்த ட்ரெயின்ல ஏற முடியாது, பக்கத்து ட்ரெயின்ல ஏறுப்பான்னு சொன்னாங்க. அந்த ட்ரெயின் பார்த்தா அது கிளம்பிட்டு இருந்துச்சு. சரின்னு விழுந்து அடிச்சு ஓடி போய் ரன்னிங்ல ஏறினா அது ஃபாஸ்ட் ட்ரெயினா, சில செலக்டட் ஸ்டாப்ஸ்ல மட்டும் தான் நிக்குமா. அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி ஸ்லோ ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா மும்பை லோக்கல் ட்ரெயின்ஸ்ல ஒரு விஷயம் இருக்குதுங்க, ஸ்லோ ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின். ஃபாஸ்ட் ட்ரெயின் ஆக்சுவலா ஒரு சில செலக்டட் ஸ்டாப்ஸ்ல தான் நிக்குமா, ஸ்லோ ட்ரெயின் மட்டும் தான் எல்லா ஸ்டாப்ஸ்லயும் நின்னுட்டு போகுமா. சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. அவருக்கு நம்ம 100 நாள் பிளான்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, வாங்க ப்ரோ எங்க ஊருக்கு வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு கூட தான் அன்னைக்கு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தேன், விநாயகர்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னென்ன விநாயகர் பார்த்தா எங்கெங்கெல்லாம் சுத்தினேன்றத நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். மக்களே நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான், இப்போ இல்லைன்னா எப்போ.